உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவிலே கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த தருணத்தை நாம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில மணித்துளிகளிலே வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய காட்சியை நாம் பார்த்து தரிசிக்க இருக்கின்றோம். அங்கே நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. நம்முடைய தந்தி தொலைக்காட்சியின் நேரலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெண்கொற்றர் கொடை வருகிறது, பதாகை இருக்கிறது. பதாகை பற்றிய முக்கியத்துவத்தை நாம் முன்னாடியே சிந்தித்தோம். அதிலும் இந்த பதாகையிலே ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய அந்த அழகான உருவம் வரையப்பட்டிருக்கிறது. பூ அலங்காரங்கள், மலர் மாலைகள், காய்கறிகளால் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பெருமாள் காத்து கொண்டு இருக்கின்றார். இந்த பெருமாளை பூஜிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. நமக்கு கையில் தங்க மலர்களால் கிடைச்சா அதை வச்சு பூஜிப்பாங்க, தாமரை மலர்கள் கிடைச்சா பூஜிப்பாங்க. வாடக்கூடிய பூ மாலைகளை விட வாடாத பா மாலைகள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் இந்த கள்ளழகரை அழகர் மலையில் நிறைய பெருமக்கள் பூஜித்திருக்கிறார்கள். யார் யார் அப்படின்னா சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள், பிரம்மதேவன், நம்முடைய தேவேந்திரன், யமதர்மன் எல்லாரும் பூஜித்திருக்கிறார்களாம். இதில் ஒரு வித்தியாசமான செய்தி என்னென்னா, நடுநிசி பூஜை அங்கே நடக்கிற பொழுது அந்த பூஜையை யமதர்மனே செய்கிறார் என்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக தர்மன் என்னும் ஒருவன் வருகின்றான், அவனை காப்பாற்றுகிறான், அவன்தான் யமதர்மன் என்கின்ற ஒரு வரலாறும் அங்கே பேசப்படுகிறது. அப்படின்னா கள்ளழகருடைய அந்த திருக்கோவிலில் சத்தியம் ஒன்றுதான் நிலையாக நிற்கும். மக்களுடைய நம்பிக்கைக்கு உரிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. அப்பேற்பட்ட சத்தியவானாக இருக்கக்கூடிய, சத்தியமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் மகாவிஷ்ணு கள்ளழகராக வடிவம் எடுத்து தங்க குதிரை வாகனம் ஏறி இதோ வந்து கொண்டே இருக்கிறார். சுற்றி நான் மறைகள் ஆர்ப்ப என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி எல்லா பக்கமும் வேதங்கள் ஓதக்கூடிய அளவிற்கு இங்கே மக்களுடைய அந்த பக்தி கோஷங்கள், கோவிந்தா கோவிந்தா என்கின்ற அந்த திருநாமம் இங்கே விண்ணளாவ ஒலித்து கொண்டே இருக்கும் இந்த திருவிழாவிலே. அதுவும் இந்த தருணத்திலே பெருமாளுக்கு 1000 திருநாமங்கள். 1000 என்ன, நமக்கு தெரிஞ்ச 1000, இன்னும் பல 1000 இருக்கலாம். ஆனால் நாம் சகஸ்ரநாமத்திலே போற்றக்கூடியது 1000 திருநாமங்கள். கேசவா, மாதவா, முகுந்தா, மதுசூதனா, நாராயணா, திருவிக்ரமா என்றெல்லாம் நிறைய திருநாமங்கள்ல அவனை நாம் போற்றி கொண்டே இருக்கிறோம். ஆழ்வாராதியர்கள் அழகாக சொல்லுவார்கள், பெருமாள் எப்படியா அவன் 24 கேரட்டு, நம்ம இப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கம் பாதுகாப்புக்கு உரியது, மிக உயர்ந்த விலை மதிப்பு உள்ளது தான். ஆனால் அந்த சொக்க தங்கத்தை ஆபரணமாக அணிய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அது ஒரு தங்க கட்டியாக நம்ம ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துக்கலாம். நம்மக்கிட்ட இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்குன்னு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த தங்கத்துக்கு எப்போ பயன் அப்படின்னா, அது ஒரு வளையலாகவோ, அது ஒரு கழுத்தணியாகவோ, காதணியாகவோ, இதோ பெருமாளுடைய அழகான திருமுக மண்டலம் இருக்குது பாருங்கள், தலையில் எவ்வளவு அற்புதமாக தங்க கிரீடத்தில் கற்கள் பதிக்கப்பட்ட அந்த கிரீடம் பார்க்குறோம் இல்லையா, இது மாதிரி ஆபரணங்களாக அந்த தங்கத்தை மாற்றுவோம். அப்படி மாற்றும் பொழுது அது பயன்படுகிறது. ஆழ்வாராதியர்கள் சொல்லுகிறார்கள், பெருமாள் கட்டி பொன் போலே, ஆனால் அவனுடைய திருநாமங்கள் ஆபரணங்கள் போலே என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, நாம் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா சின்ன குழந்தையாக வருவான், ராமான்னு கூப்பிட்டா மனதிற்கு உரிய நாயகனாக வருவான், திருவிக்ரமா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு பெரிய அளவிற்கு வானலாவ விஸ்வரூபம் எடுத்த வடிவத்திலே வருவான், நரசிம்மா அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்ட நொடியில் ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவான். இப்படி கூப்பிடுற விதத்தில் நம்ம என்ன மாதிரி நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டவன் வருகிறான் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய வடிவத்தை நாம் பல்வேறு விதங்களிலே போற்றுகிறோம். அதில் முக்கியமான ஒரு வடிவமாக இந்த கள்ளழகர் வடிவம் இருக்கிறது. உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாத சித்திரை திருவிழாவினுடைய மிக முக்கியமான தருணத்தை தொடர்ந்து தரிசிப்போம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, உன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து இயங்கும்
படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பனே என்று விண்ணப்பம் செய்கிறார் ஆழ்வார். அவனுடைய பவளவாய் தரிசனத்திற்காக ஏங்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இங்கே அவனுடைய முழுவதுமான வடிவழகை தரிசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அழகை இந்த கள்ளழகர் வைபவத்திலே நாம் பார்க்கின்றோம். வைகை ஆற்றிலே தங்க குதிரை வாகனத்திலே கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி எழுந்து அருளக்கூடிய அந்த நொடி இப்பொழுது நெருங்கி கொண்டே இருக்கிறது. வீரராக பெருமான் அங்கே எதிர் சேவை செய்து அவரை வரவேற்பதற்கு காத்து கொண்டு இருக்கின்றார். இது எல்லாம் எதற்கு? நாம் முன்பே சிந்தித்தது போல மண்டூக மகரிஷி என்ற அந்த தவளை உருவம் பெற்ற, சாபத்தினால் தவளை உருவம் பெற்ற அந்த மகரிஷிக்கு சாப விமோசனம் தருவதற்காக. எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பக்தனுக்காக அப்பேற்பட்ட பெருமாளே மலையிலேருந்து இறங்கி வந்து இவ்வளோ பெரிய நீண்ட பயணம் செய்து வந்து அருள் செய்கிறார் என்று சொன்னால் அந்த எளிமையை எவ்வளவென்று சொல்லுவது? பெருமாளுடைய அருள் அப்படித்தான். துஷ்டர்கள் என்று சொன்னால் அவர்களை சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு உக்கிரமூர்த்தியாக அவதாரம் செய்வார். அதே நேரம் சிஷ்டர்கள் என்று சொன்னால், அவனுடைய அடியவர்கள் என்றால் பாகவதோத்தமர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் பிள்ளையைப் போல, குழந்தையைப் போல வந்து கெஞ்சி கொண்டு வருவான். அப்பேற்பட்ட மாயம் செய்யக்கூடியவன். அதனால தான் மாமாயன் வஞ்சக்கல்வன் என்று இவனை பற்றி பாடுகிறார்கள். அழகா குதிரையினுடைய அந்த கழுத்தில் மலர் மாலைகள் எல்லாம் இருக்கின்றன. அதில் ஏலக்காய் மாலை பெருமாளுக்கு சாற்றப்பட்டிருக்கிறது. அதில் இன்னொரு மாலை இருக்கிறது, கவனித்தீர்கள் என்றால் தெரியும். குதிரையினுடைய அந்த கழுத்தில் வெட்டிவேர் மாலை சாற்றி இருக்கிறார்கள். இந்த மாலைகள்லாம் பல விதங்கள் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பூ மாலைகள் இருக்குது, நிறைய வண்ணங்கள் இருக்கிறது. மலர்களிலே பல வண்ணங்கள் கண்டேன் என்று கூட சொல்லுவார்கள். திருமாலுடைய வண்ணங்களை எல்லாம் இந்த மலர்களிலே காணுகிறார்கள் நம்முடைய ஆழ்வார்கள். ஒவ்வொரு வண்ணத்திலும் அவன்தான் இருக்கின்றான். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் என்று சொல்லுவார்கள். அப்படி வெள்ளை நிறமாக இருப்பது திருவுள்ளம்தான். இங்கே இவ்வளவு பெருமக்கள் இருக்கிறார்கள், சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனதிலும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனம் தூய்மையானதாக இருந்தால் அங்கே எழுந்தருளுவான் என்று ஆன்மீகம் நமக்கு சொல்லுகிறது. தூய்மையாக இருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், மனதிலே எந்த விதமான கல்மிஷங்களும் இல்லாமல், தீய எண்ணங்கள் இல்லாமல், துரோக எண்ணங்கள் இல்லாமல், நிர்மலமான ஒரு நீர்நிலையைப் போல, நிர்மலமான ஒரு சுத்த இடத்தை போல மனம் இருந்தால், வேண்டுதல்கள் வைத்தாலும் பரவாயில்லை, வேண்டுதல்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதிரான சிந்தனைகள் இல்லாத தூய மனதிலே இறைவன் எழுந்தருளுவான் என்பதுதான். நம்ம பெருமாளுக்கு வைக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று வெண்ணெய் தான். அதற்கு நவநீதம் அப்படின்னு பேர். இந்த வெண்ணெய் திரண்டு வருவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பால் தயிராகி தயிரிலே இருந்து வெண்ணெய் எடுத்து அதனை நெய்யாக காய்ச்சுவார்கள் இல்லையா. அந்த வெண்ணெய் திரண்டு வந்து அதை எடுக்கிற பொழுது நீங்கள் கவனித்தீர்கள்னா தெரியும், இந்த வெண்ணெயை எடுத்து தொன்னையில் வைத்தா அந்த வடிவத்தில் இருக்கும், பாத்திரத்தில் வச்சா அந்த வடிவத்தில் இருக்கும், ஒரு தூக்குவாளியில் போட்டோம்னா அந்த வடிவத்தில் இருக்கும். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்னும் இந்த பந்தத்திலே நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். இந்த ரெண்டும் நமக்கு மத்து மாதிரி இருந்து கடைதான் நம்மை போட்டு. அப்படி கடையிற பொழுது இங்கேயும் அங்கேயும் நம்மை அலக்கழித்து, நல்வினையும் ஒரு பக்கம், தீவினை ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் அந்த கயிறுடைய தாம்பு மாதிரி நம்மை போட்டு இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கை கடைகிறது. கடைய நம்ம நிறைய பேர் நினைப்போம், சோதனைகளாக செய்கிறாயே பெருமாளே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு. கஷ்டம் எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் கூட அதிலே இருந்து நம்மை பக்குவப்படுத்தி எழுந்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த நவநீதம் வருகிறதோ அதுபோல தூய்மையான உள்ளத்தோடு நாம் நம்மை உருவேற்றிக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கை, இந்த கர்மா நமக்கு பயன்படுகிறதாம். அப்படி வந்த அந்த நவநீதத்தை பெருமாள் மனம் உகந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் புராணங்கள் சொல்லக்கூடிய உள்ளர்த்தம். ஏதோ ஸ்ரீகிருஷ்ணர் போய் உரியில் இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிட்றார் அப்படின்னா அவருக்கு பிரீத்தமான ஒன்று, அவருக்கு பிரியமான ஒன்று நம்முடைய மனதில் எழும்பக்கூடிய இந்த பக்தி பிரவாகம்தான். அது தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவகமாக வெண்ணெயோடு ஒப்பிட்டு அதை சொல்லுவது உண்டு. சரி, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் மனதிலேயும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். ஒருத்தர் பெருமாள் கிட்டே எனக்கு நல்ல வேலையை கொடுன்னு கேட்பாங்க. ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டு பிள்ளை
பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக திருமணம் நடக்கணும்னு கேட்பாங்க. ஒருத்தர் தொழில் நல்லா விருத்தியாகணும்னு கேட்பாரு. இன்னொரு ஆள் எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு மனிதர் விண்ணப்பம் வைப்பார். பல 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 விதமான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் பெருமாளுடைய அந்த திருவடிகளில் இன்னைக்கு சேர்ப்பிக்கப்படும். அழகாக அந்த தங்க குதிரை வாகனத்தினுடைய அந்த முன்னங்கால்கள் அப்படி எழுந்து நிற்கிறத ரொம்ப கிட்டக்க காமிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இப்படி பல வேண்டுதல்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல சங்கமம் ஆகிறது. இப்படி இருக்கிற பொழுது இதை எப்படி நம்முடைய ஆன்மீகம் சொல்லுகிறது என்று சொன்னால், தனித்தனியாக பக்தி செய்து பகவானிடம் நமக்கு வேண்டியவற்றை பெறுவது என்பது ஒரு பாவம், நம்முடைய பக்தி பாவம் அதை சொல்லுவார்கள் என்று. ஆனால் தான் மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, தான் மட்டும் உய்வு பெற்றால் போதாது, உலக மாந்தர்கள் எல்லாரும் உய்வு பெற வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் இது மாதிரியான திருக்கோவில்கள், வழிபாடுகள், திருவிழாக்கள், பண்டிகைகள் எல்லாம் நமக்கு உருவாக்கப்பட்டது.